ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு 200 கிராம் பன்னீரை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், பெருசு பெருசு பெருசா இருக்கணும். பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, தக்காளியும் பெருசா இருக்கணும். 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, அப்புறம் இந்த சைஸ்ல இஞ்சி, பூண்டு ஒரு முழு பூண்டு அதையும் இப்படி தோல் உரிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 6-7 முந்திரி பருப்பு, 2 காஷ்மீரி மிளகாய், அப்புறம் 3 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இதுதான் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க விடுறேன். நீங்க வேணும்னா ஆயில் கூட விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம அதுல பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காவை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை நம்ம மிக்சியில போட்டு பேஸ்டா தான் அரைக்க போறோம். அதனால வெங்காயத்தை இப்படி ரஃபா கட் பண்ணாலே போதும். ரொம்ப மெலிசா கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் மொத்தமாவே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கின உடனே நம்ம அதுல இஞ்சி, பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம 2 பச்சை மிளகா, கலருக்காக 2 காஷ்மீரி மிளகா, 3 வரமிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காஷ்மீரி மிளகா போட்டாதான் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கே. காஷ்மீரி மிளகா இல்லை அப்படின்னா காஷ்மீரி மிளகா தூள் நம்ம கிரேவி செய்யும் போது அதுல வேணா போட்டுக்கலாம். இது வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இதுல முந்திரி போட்டுக்கிறோம். ஒரு 6-7 முந்திரி போட்டா போதும், நிறைய போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்பதான் கிரேவி நல்லா திக்கா கிடைக்கும். அதுக்காக முந்திரி போடுறது. இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் இதுல போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா அது வதங்கும். நல்லா நீங்க தக்காளி மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்குனீங்கன்னா தான் நல்லா அந்த கிரேவி நல்ல டேஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம கிரேவி செய்யும் போது நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போறது இல்லை. அதனால இதுலயே நம்ம நல்லா வதக்கிட்டாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நாம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு பேஸ்டா எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம அந்த வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜார்ல போட்டு இது மாதிரி பேஸ்டா அரைச்சு இதுல ஊத்தி வச்சிருக்கோம். இப்ப இந்த கிரேவி தாளிக்கிறதுக்காக நான் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர்ல செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காக பட்டர் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். பட்டர் உருகின உடனே நம்ம இந்த அரைச்சு வச்ச கிரேவியை இதுல ஊத்திக்க போறோம். இதுல வேற எதுவுமே போட போறது இல்லை. இந்த கிரேவியை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு, ஏன்னா நம்ம மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் இதுல ஊத்தி இருக்கோம். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு இதுல ஊத்திக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம அந்த மசாலாலாம் வதக்கி அதை அரைக்கும் போதே நல்ல வாசனையா இருக்கும். நல்ல கமகமன்னு. அதோட நம்ம இத வெண்ணெயில தாளிச்சதுனால ரொம்ப வாசனையா இருக்குங்க. இந்த கிரேவி நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். நம்ம ஏற்கனவே வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறதுனால இப்ப இதுக்கு உப்பு செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுல பன்னீர் சேர்க்கணும். இப்ப இந்த கிரேவி 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 200 கிராம் பன்னீரை இதுல நம்ம போட போறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
பன்னீரை வந்து நம்ம வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணியும் போடலாம், அப்படியும் போடலாம். நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன் இன்னைக்கு. எண்ணெயில ஃப்ரை பண்ணி போட்டா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதை விட நீங்க இந்த மாதிரி அப்படியே போட்டீங்கன்னா தான் நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிடும்போது சாஃப்டா இருக்கும் பன்னீர். அதுக்காக தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இதுல ஃபைனலா நம்ம 1 ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்றோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடைசியில ஆட் பண்ணும்போது. அப்படி பட்டர் இல்லைன்னா ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டதுக்கு அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது சப்பாத்தியோடையும் நானோடையும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு புது டிஷ்ஷோட உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.